வணக்கம். சபரி அகாடமி பரமசிவன். நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாடத்திலிருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயரா கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. A trader sells an article at rupees 3200 with 20% loss. What will be the selling price of the article if trader gain 25%? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ட்ரேடர் வந்து 3200 ரூபீஸ்க்கு ஒரு ஆர்டிகலை சேல்ஸ் பண்ணும்போது அவருக்கு 20% லாஸ் ஆயிடுது. அவருக்கு 25% கெயின் கிடைக்கணும்னா எவ்வளோக்கு அவருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, வாங்க இதை எப்படி ஷார்ட்டாக செய்யலாம் பாருங்க. இப்போ 20% லாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% வச்சுக்கோம். ஏன்னா 20% லாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் 20% லாஸ் போனால் எவ்வளோ வரும்? பேலன்ஸ் 80% இருக்கும். 80% தான் இந்த 3200. ஓகேங்களா, இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். டைரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், கெயின் வந்து 25% வரும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100, கெயின் ஒரு 25%னா 100 25% எவ்வளோ? 25. ஸோ 125க்கு அவர் செல் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 80%க்கு 3200னா 125க்கு எவ்வளோ? அவ்வளோதான். இது டைரெக்டாக பண்ணிடலாம். 0 கேன்சல் பண்ணுங்கள். 1 8 சார் 8, 4 8 சார் 32. ஸோ 4 125 சார் 500. இந்த 0 ஆட் பண்ணிங்கன்னா 5000. ஸோ செல்லிங் ப்ரைஸு 5000 ஒரு சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்கும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A mixer is sold at discount of 25% and profit given 20%. Find the ratio of cost price and market price. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு மிக்சர் வந்து 25% டிஸ்கவுண்ட்ல சேல்ஸ் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கணும். அந்த மிக்சரோட காஸ்ட் பிரைஸுக்கும் அந்த மிக்சரோட எம்ஆர்பிக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன கேட்குறாங்க, வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால அவங்க 20% ப்ராஃபிட் கிடைக்கிறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 100 வச்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் 100. ஓகேங்களா, இதில் 20% ப்ராஃபிட் வரும்னா 100ல் 20 தான். ஸோ 120 வரும். ஓகேங்களா, 120க்கு சேல்ஸ் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் 20% கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 120ங்கிறது எம்ஆர்பியில் 25% டிஸ்கவுண்ட் போக இந்த 120. அப்போ 25% டிஸ்கவுண்ட் போயிட்டுனா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? எம்ஆர்பி காஸ்ட் ப்ரைஸு. இப்போ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 75% இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த 75% தான் இந்த 120. ஓகேங்களா, அப்போனா 100% எவ்வளோ? ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 175 சார், 475 சார், சார் இது 375 சார், 13 சார், இது 43 சார். ஸோ 4 சார் எவ்வளோ? 16, 160 வரும். இப்போ காஸ்ட் ப்ரைஸு நம்ம 100 எடுத்துருக்கோம். காஸ்ட் ப்ரைஸ் 100, எம்ஆர்பி 160. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 2 சார் 10, 8 2 சார் 16. ஸோ 5:8ங்கிற ரேஷியோவில் இருக்கும். இதெல்லாம் பெண்ணு தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் போடுறதுக்காக இதெல்லாம் மனக்கணக்காக போட முடியும். வாங்க நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் டிப்ரிசியேட் 10% per year. If the present price article is 1,62,000, then find the price of article before 2 years. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலோட ரேட்டு ஒவ்வொரு வருஷமும் 10% டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ வந்து 1,62,000 இருக்குன்னா 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் என்ன இருக்குன்னு கேட்காங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து 2 இயர்க்கு முன்னாடி கேட்கணும். ஸோ இப்போ வந்து 10% ஒவ்வொரு வருஷமும் குறையுது. அப்போ 2 இயர்க்கு முன்னாடி இப்போ 100% இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா, 100% இருக்கும்போது இதில் 10% டிகிரீஸ் ஆகுது. 1% சாரி, இதில் 10%ங்கிறது 10, ஸோ 90 ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன ஆகுது? அதில் 10%, 90ல் 10% எவ்வளோ? 9, ஸோ 81 ஆகும். ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற அமௌண்ட். ஓகேங்களா, இந்த 81 2 இயர்க்கு முன்னாடி 100 இருந்தால் இப்போ 81 இருக்கும். அப்போ இப்போ 81%க்கு தான் இந்த 1,62,000. அப்போ நான் 2 இயர் பிஃபோர் 100% எவ்வளோ? ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 181 சார், இது 281 சார். 2 × 100 2 lakh.
2000 2000 into 100 2 lakh. ஸோ 2 இயருக்கு முன்னாடி 2 lakh ப்ரைஸ் இருந்திருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question பாருங்க. A, B and C invested in the farm. Out of the total profit 15,000, A and B got 4,500 and 5,500 respectively. If the total investment 24,000, find the investment of C. என்ன கேட்குறாங்கன்னா A, B, C மூணு சேர்த்து ஒரு ஃபார்ம் அமைக்கிறாங்க. அமைக்கும் போது அவங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டு 15,000 வருது. இதில் ஏவோட ப்ராஃபிட் 4,500, பியோட ப்ராஃபிட்டு 5,500, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 24,000னா சியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டல் ப்ராஃபிட் பாருங்க 15,000. இதில் ஏயும் பியும் 5,500 4,500 இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு 10,000 ஆகும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் சியோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் 5,000 இருக்கும். ஓகேங்களா? இப்போ சி ஈக்குவல் டு ப்ராஃபிட்டு சியோட ப்ராஃபிட் சி ஈக்குவல் டு 5,000. இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 24,000 சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ பி சி ஓகேங்களா? இவங்க வந்து 4,500 ஏ, 5,500 பி, சி வந்து 5,000. இது அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ. இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 9 5 சார், இது 11 5 சார், இது 10 5 சார். ஸோ 11 ஒரு 20 30. ஸோ மொத்தம் 30 பார்ட்டுக்கு தான் எவ்வளவு மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் 24,000. 30 பார்ட்டுக்கு 24,000. அப்படின்னா சி வந்து எத்தனை பார்ட்னு பார்த்தீங்கன்னா 10 பார்ட். சி வந்து 10க்கு வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 சார், இது 8 3 சார். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 8,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question பாருங்க. If the selling price of 5 article is equal to cost price of 3 article. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஆள் வந்து 5 ஆர்டிகல் பொருள் வச்சிருக்காங்க. 5 பொருளை என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்றாரோ அந்த ரேட்டுக்கு தான் 3 பொருளை வாங்கிருக்காரு. அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா லாஸ் தான் வரும். ஓகேங்களா? அப்போ எப்படி ஸ்டார்ட் செய்யலாம்னா 5க்கு எத்தனை லாஸ் 2 லாஸ். செல்லிங் பிரைஸ் வந்து 5 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் வந்து 3 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் சேம் டைம் பேலன்ஸ் 2 ஆர்டிகல் உங்களுக்கு லாஸ். அப்போ 5க்கு 2னா 100க்கு என்ன? ஸோ 1 5 சார், இது 25 சார். ஸோ 220 எவ்வளவு 40% லாஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.